அமீரகத்தை தளமாக கொண்ட விமான நிறுவனங்கள் சில தங்கள் விமானங்களை ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் பல நாடுகள் தங்கள் வான்வெளிகளை தற்காலிகமாக மூடிவிட்டதால் சில விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. அம்மான், ஜார்ஜ்டான் மற்றும் இஸ்ரேலின் டெல் அவிவ் ஆகிய இடங்களுக்கு புறப்பட்ட 2 ஃப்ளை துபாய் விமானங்கள் இதன் விளைவாக துபாய்க்கு திருப்பிவிடப்பட்டது. ஏப்ரல் 1 அன்று டமாஸ்கஸ் தூதரகத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதில் 7 புரட்சிக்கார காவலர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அபுதாபியை தளமாக கொண்ட எத்திகாட் ஏர்வேஸ் ஆனது டெல் அவிவ் மற்றும் அம்மானுக்கு இடையே ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை தனது சேவைகளை ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் ஜார்ஜ்டான் மற்றும் ஈராக் மீது வான்வெளியை மூடுவதற்கான அறிவிப்பை தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் எகிப்துக்கு செல்ல வேண்டிய அதன் பல ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா விமானங்கள் இன்று பல திருப்பிவிடப்பட்டது. இது குறித்து எத்திகாட் ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விமானங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வான்வெளியில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு எப்போதும் எங்கள் மிக உயர்ந்த முன்னுரிமை மற்றும் அவ்வாறு செய்வது பாதுகாப்பானதாக இல்லாவிட்டால் நாங்கள் ஒருபோதும் விமானத்தை இயக்க மாட்டோம் என்று அதன் வாடிக்கையாளர்களுக்கு கூறியுள்ளது. வாடிக்கையாளர்கள் விமானங்களின் நிலையை அதன் இணையதளத்தில் சரிபார்க்குமாறு விமான நிறுவனம் கூறியுள்ளது. துபாயை தளமாக கொண்ட எமிரேட்ஸும் சில விமானங்களை ரத்து செய்துள்ளதாகவும் சில விமானங்களை திருப்பி அனுப்பியதாகவும் கூறியுள்ளது. நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தபட்ச இடையூறு ஏற்படாமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவுகிறோம் என்று எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் செய்தியாளர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.